சேலத்தில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூட்டணி ஊழலற்ற கூட்டணி என்பதை நான் இந்த கூட்டம் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நமக்கு இருக்க பொறுமையும் பொறுப்பும் கடமையும் நிச்சயமாக நாம் இந்த ஆட்சி வருவதற்கு, நம்மளுடைய ஆட்சி வருவதற்கு, தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த நேரத்தில் வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் பல தியாகங்களை செய்த உயிர்கள் மேலாகத்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மேலே வந்திருக்கிறது. நமது ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இன்னைக்கு கூட நேரில் வீட்டுக்கு போய்விட்டு வரலாம் என்று கருதினேன், இன்னைக்கு முடியல. அப்பேற்பட்ட ஆடிட்டர் ரமேஷ் போன்றவர்களை எல்லாம் உயிர் தியாகம் பண்ணி தான் இன்னைக்கு நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். ஆக அந்த தியாகத்துக்கு நாம் பெருமை சேர்க்கணும் என்று சொன்னால், அந்த தியாகத்திற்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இன்றிலிருந்து சபதம் ஏற்போம். உங்களுடைய ஒவ்வொரு பூத்தையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். உங்க பூத் நம்பர் எது, எந்த மண்டல தலைவர் எத்தனை பூத் இருக்குன்னு பாருங்க. பூத் கமிட்டியில் உள்ள எல்லாரும் சரியா இருக்கான்னு பாருங்க. அந்த பூத்தில் இருக்கிறவங்க சரியா உழைக்கிறாங்களா இல்ல வேற அவங்க பக்கமுடைய கவனம் இருக்கிறதா என்று பாருங்கள். ஆக பூத்தை செம்மைப்படுத்தினால்தான் நாம் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். ஆக எத்தனை தொகுதி எப்படி கூட்டணி என்பதையெல்லாம் நாம் சொல்ல முடியாது. அகில இந்திய தலைமை உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களும் சேர்ந்து அவர்கள் முடிவெடுப்பார்கள். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னா, நேற்று கூட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ற பேட்டி கேட்டாங்க. அப்ப நீங்க தமிழ்நாடு தலைவர் பதவியில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன அதிகாரம்னு கேட்டிருக்கேன். நான் சொன்னேன், அதிகாரம் என்பது என்னுடைய தொண்டர்களை பாதுகாப்பது, என்னுடைய தொண்டர்களோடு இருந்து அவங்களோடு இருப்பது. எங்களுடைய தொண்டர்களுக்கு காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய கண்ணிலே அடிப்படையின வலி என்பது போலதான் நான் பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறேன். கட்சியை வளர்க்க வேண்டும், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு. மீது எல்லா பொறுப்பும் என்னுடைய பொறுப்பாக இருந்தாலும் தேர்தல் என்று வருகின்ற பொழுது அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ எனக்கு மேலே ஒரு தலைமை இருக்கிறது. இன்னைக்கு மாநில கட்சியில் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் தான் தலைமை. ஆனால் எனக்கு மேலே இருக்கிற தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கடைசி பூத்தில் இருக்க கிளை கழக தொண்டனுடைய கடமையும் அதுவாகத்தான் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, ஒன்றுபட்டு அயராது பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையை செய்து வந்திருக்கிறது. நாங்கள் என்ன உரிமைக்காக தான் போராடுகிறோம், தமிழ்நாட்டுடைய உரிமைதான் எங்களது முக்கியம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழக அரசுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், தமிழக மக்களுக்கு அதிக நன்மைகள் வேண்டும், அதற்கு மத்திய அரசு நிதி அதிகமாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு தயக்கம் கிடையாது. எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் தமிழகத்தில் வர வேண்டும், அடுத்த மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வர வேண்டும் என்பதில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, தேவையில்லாத தீர்மானங்களை மக்களின் மனநிலையை மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பரன்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அதையெல்லாம் மறைப்பதற்காக போகாத ஊருக்கு வழி சொல்வதை போல நீட் தேர்வு யாராலும் கொண்டு வர முடியாது, அவர்களும் வேண்டுமென்றே போய் சொல்கிறார்கள். நீட் தேர்வு வரவே வராது. கச்சத்தீவு திரும்ப வருமா? அது பிரதமர் மோடி அவர்கள் நினைத்தால்தான் கச்சத்தீவு திரும்ப வர முடியுமே தவிர இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தீர்மானம் அதுக்கு போடுகிறார்கள். மாநில சுயாட்சி வேண்டும் கேட்கிறாங்க. 1969 போடப்பட்ட இந்த கமிஷன் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களால் 69 போடப்பட்டு 71 அதற்காக அந்த கமிஷன் அறிக்கையும் கொடுத்து, அந்த அறிக்கையின்படி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதினார் கலைஞர் அவர்கள். ஆனால் அதுக்கு எந்த விதமான மாநிலங்களை நிர்வாகத்தில் யாருக்கும் எந்த அக்கறையும் குறைவு பாரதிய கட்சிக்கு ஒருபோது இருந்தது கிடையாது. ஆனால் 50 ஆண்டுகளாக மேகதாது பிரச்சனை, தாது மணல் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, இப்படி தீர்மானங்களை மட்டும் போட்டுக்கொண்டே இருந்தால் போதுமா? மக்கள் அதற்காக உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்களா? நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய கடமையும் பொறுப்பும் என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது மத்திய அரசோடு கலந்து பேசி ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும். தவிர நாங்கள் சனாதனத்திற்கு எதிர்ப்போம், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்போம், பாரதிய ஜனதா கட்சி தீண்டதகாத கட்சி. அப்ப ஏன் 1999 நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க? அன்னைக்கு 5 வருஷம் இந்த மந்திரி சபையில இடம் பெற்று இருந்தீங்களே.
அப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல கட்சியாக தானே தெரிந்தது. சரி, அதற்கு பிறகு 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீர்களே, ஏன் கட்சித்தீவை நீங்கள் மீட்கவில்லை? ஏன் மாநில சுயாட்சி கொண்டு வரவில்லை? ஐ.கே. குஜ்ரால், தேவகவுடா, வி.பி. சிங் எல்லா பிரதமருடைய அமைச்சரவையில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்திருந்தது. பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டும். 18 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வைத்தது. இதுக்கெல்லாம் முடிவு கட்டாமல் மக்களுடைய மனநிலையை மடைமாற்றம் செய்வதற்காக இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். ஆக மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆட்சி மாற்றம் உறுதி, அதில் ஆட்சி மாற்றம் உறுதி. அனைவரும் ஒன்றுபடுவோம், வெல்வோம், உழைப்போம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, உங்களோடு தோளோடு தோள் கொடுப்பதற்கு இந்த நயினார் நாகேந்திரன் நான் உங்களுக்காக இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான முறையில் இந்த மாங்கனி நகரத்தில் மாங்கனிகளோடு ஜீப்பில் ஏற்றி ஊர்வலமாக அழைத்து வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவித்து மிகப்பெரிய பெருமையை இன்னைக்கு எல்லோருக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் அண்ணன் KPR உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய நோக்கம் இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த ஆட்சி மாற்றம் வேணும். தேசிய ஜனநாயக ஆட்சி வர வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேலத்தில் நடைபெற்று வரும் வரவேற்பு நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றினார். நேரடி காட்சிகளை பார்த்தோம். பாஜக அதிமுக உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி என்று அப்பொழுது அவர் தெரிவித்தார்.